சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஊழல் வழக்கில் ஸ்டாலின் அதிரடி கைது. சென்னையில் முக்கியமான கட்டுமான நிறுவனம் ஒன்று சுமார் 1200 கோடி ரூபாய் மதிப்பு இடத்தை வாங்கி அந்த இடத்துல கட்டுமான பணியை துவங்கியிருக்கு. அந்த நிறுவனம் இந்த சொத்தை வாங்குவதற்கு முக்கிய இடத்திலிருந்து பல கோடி அந்த நிறுவனத்துக்கு கைமாறி இருக்கிறது என்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள். குறிப்பாக வட சென்னையை சார்ந்த திமுக முக்கிய புள்ளி ஒருவரிடம் இருந்து மிக பெரும் அளவில் தொகை அந்த நிறுவனத்துக்கு மாறி இருக்கிறது என்கிறார்கள் அரசியல்கள் விமர்சகர்கள். சுமார் 1200 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வரி செலுத்தி பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமானா அதற்கு மொத்தம் 1500 கோடி செலவாகும். மேலும் இதே கட்டுமான நிறுவனம் தான் சென்னையில் பல இடங்களில் கட்டுமான பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இப்படி இந்த நிறுவனம் பல இடங்களில் பல கோடியை முதலீடு செய்து கட்டுமான பணிகளை செய்து வருவதனால அந்த நிறுவனம் பெரும் நிதி நெருக்கடியில் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் தற்போது சுமார் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் இடம் வாங்குவதற்கு அந்த நிறுவனத்திடம் நிச்சயம் போதுமான பணம் இருந்திருக்காது. அதுவும் இடம் மட்டும் 1200 கோடி என்றா அடுத்து கட்டிடம் கட்டுவதற்கு இன்னும் பல கோடிகள் செலவாகும். அப்படி இருக்கையில் இந்த தனியார் கட்டுமான நிறுவனத்துக்கு உறுதியாக மிக பெரும் அளவில் முதல் குடும்பம் முதல் முக்கிய அமைச்சர்கள் வரை பலருடைய பணம் இங்கே கைமாறி இருக்கும் என்கின்றது அரசியல் வட்டாரங்கள். குறிப்பாக பன்னீர்செல்வம் ஒரே நாளில் முதல்வர் ஸ்டாலினை 2 முறை சந்தித்தார். ஒரு முறை வாக்கிங் செல்லும் பொழுது அடுத்து அதே தினத்தில் வீட்டிலும் சென்று சந்தித்தார். இந்த சந்திப்பு கூட பன்னீர்செல்வம் சொந்தமான பணம் ஒரு கட்டுமான நிறுவனத்திடம் சிக்கி கொண்டதாகவும் அவர்கள் தராமல் இழுத்து அடித்து கொண்டிருந்ததாகவும் முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு உதவி அந்த பன்னீர்செல்வத்தின் பணத்தை பெற்று தருவதற்கு உதவி கேட்டுதான் OPS முதல்வரை சந்தித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலினும் அதற்கான உதவியை செய்ததாகவும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. OPS பணம் சிக்கி கொண்ட அதே நிறுவனம்தான் தற்போது 1200 கோடி மதிப்பில் இடத்தை வாங்கி இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். குறிப்பாக முக்கிய அமைச்சர்கள் கையில் பணத்தை வைத்திருக்க முடியாது என்பதால் இது போன்ற கட்டுமான நிறுவனங்களிடம் முதலீடு செய்து வருவதாகவும் மேலும் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை முக்கிய புள்ளி தம்பி என்கின்ற நபரை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்த போது அந்த சோதனையிலிருந்து அமலாக்கத்துறையில் சிக்கிவிடாமல் காப்பாற்றி தனி விமானம் மூலம் லண்டனுக்கு அனுப்பி வைத்ததும் இதே கட்டுமான நிறுவனத்தை சேர்ந்தவர்தான் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி பிரபலமான கட்டுமான நிறுவனத்தில் முக்கிய அமைச்சர் முதல் குடும்பம் வரையிலான பணம் மிக பெரிய அளவில் கைமாறி இருக்கும் என தகவல்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்திற்கு சென்று விட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இது தொடர்பாக மொத்த டேட்டாவும் உளவுத்துறை மூலம் அமித்ஷாவின் பார்வைக்கு சென்று உள்ளதால் விரைவிலே அமித்ஷா தன்னுடைய ஆட்டத்தை தொடங்குவார் என்றும் டெல்லியிலிருந்து வரும் தகவல் உறுதிப்படுத்துகிறது. ஏற்கனவே 2 கட்டுமான நிறுவனங்களில் அதிரடி சோதனையை அமலாக்கத்துறை நடத்தியது. இந்நிலையில் விரைவில் முக்கிய அமைச்சர் வரை முதல்வர் வரை முதலீடு செய்துள்ளதாக கூறப்படும் கட்டுமான நிறுவனத்திலும் சோதனை நடைபெறும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.